ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிந்துஸ் வியூ. காலங்காத்தால 3 மணிக்கு நாங்கள் ரெடியாகி எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் ஃப்ரான்ஸ் போகிறோம். போகிற வழியில் நாங்கள் 2 இடத்துல காரை நிப்பாட்டி சார்ஜ் போட்டோம். அதில் ஒரு ஹோட்டலில் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் புஃபே எடுத்திருந்தோம். எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் டிரெக்டாக ஃப்ரான்ஸுக்கு போயிட்டோம், பாரிஸுக்கு. அங்கே நாங்கள் ஃபஸ்ட் டே எங்களோட பிளான் வந்து ஐஃபில் டவர் பார்க்குறதா தான் இருந்துச்சு. பட் அன்றைக்கு ஃபுல்லாகவே ரெய்னி டேயாக இருந்தனால நாங்கள் அவுட்டோர் எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ண முடியலை. நாங்கள் இன்டோராக போவோம்னு பார்த்து வால்ட் யூரோப்ன்ற ஒரு மாலுக்கு போயிருந்தோம். அங்கே நிறைய கடைகள் இருந்துச்சு. நார்மலாக ஒரு மால் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான். அதில் இந்தியானான்னு ஒரு கஃபேல தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஐ மீன் லன்ச் எடுத்தோம். இதில் மெயின் ஐட்டம் என்னன்னா, நாங்கள் வந்து இந்த மாலை விட அந்த மாலுக்கு பக்கத்துலேயே நார்மலாக அதில் நாங்கள் அடுத்த எக்ஸிட் எடுத்தோம் என்றாலே அதில் வந்து ஒரு மினி வில்லேஜ். அது எப்படின்னா ஃபுல்லாக ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸாகவே இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு தான் நாங்கள் போனோம். குட்டி குட்டி வீடுகளாக இருக்கும் தொடர்ந்து அப்படியே. பட் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் இருக்கும். அவ்வளோ பிராண்ட்ஸுமே அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கடையாக போயிட்டு உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொள்ளலாம். அது ஒரு மினி அந்த பிராண்ட்ஸில் ஒரு பைத்தியம் இருக்கவங்களுக்கு வந்து அது ஒரு பேரடைஸ் மாதிரியே இருக்கும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு வைப் கொடுத்துச்சு. மழையாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, ஆளாளுக்கு ஒரு குடையை பிடிச்சிட்டு போயிட்டோம். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைட்டாக பர்ச்சேஸும் பண்ணினேன். அண்ட் அந்த வில்லேஜோட நேம் வந்து ல வல்லே வில்லேஜ். அதோட அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரேன். நார்மலாக டே 1 நாங்கள் இது மட்டும்தான் பண்ணினோம். மார்னிங் ஹோட்டலில் போயிட்டு ரீச் ஆகிட்டு ஸோ இதுகளையும் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் தான் நாங்கள் ஐஃபில் டவர் அப்படி நிறைய இடத்த நாங்கள் பார்த்தோம். அது எல்லாத்தையும் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அண்ட் நான் முதல் போன மாலில் பார்த்தீங்கன்னா அங்கே அடிடாஸ் ஷோரூம், நைக், பூமா அப்படி எல்லாமே இருந்துச்சு. அதை தவிர ப்ரீமார்க் ஷாப் அங்கே இருக்குது. நல்ல பெரிய ஷாப்பாகவே இருக்குது. அதோட ஃபுட் கோர்ட் இருக்குது, நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஃபுட் கோர்ட்டில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதை தவிர கிறிஸ்பி க்ரேம் அந்த மாதிரியான டோனட் ஷாப்ஸ், மில்க் ஷேக்ஸ் அந்த மாதிரி என்னென்னாலுமே உங்களுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் கீழே அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு சலோன்ஸ், நெயில் ஸ்பா அப்படி அது ஒரு செக்ஷனாக இருக்கும். மற்றபடி கிஃப்ட் ஐட்டம்ஸ், டாய்ஸ் அந்த மாதிரியானதும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அண்ட் மெயினாக நீங்கள் வாங்குகிற இந்த பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அங்கேயே வந்து ஒரு கவுண்டர் இருக்குது. அங்கே கொடுத்தீங்கன்னா அதுக்கு இத்தனை பர்சன்ட்னு சொல்லி உங்களுக்கு வந்து அவங்க டேக்ஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு நீங்கள் வாங்கின ட்ரெஸ்ஸோட மணியை வந்து அதில் இத்தனை பர்சன்ட் அவங்க டேக்ஸுக்குன்னு எடுத்துருப்பாங்க. அதை வந்து உங்களுக்கு மணி பேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வில்லேஜில் நீங்கள் வாங்கின ஐட்டத்துக்கு வந்து அங்கே வந்து நீங்கள் அதே ஷாப்பில் கொடுத்து உங்களோட டேக்ஸ் ஃப்ரீயை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் பே பண்ண காசை வந்து அவங்க டிடெக்ட் பண்ணி தருவாங்க. மறக்காமல் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக லாபம் கிடைக்கும். அண்ட் இந்த மோலையும் இதையும் நீங்கள் வில்லேஜையும் சேர்த்து பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு மினிமம் ஒரு எல்லாமே வடிவாக நீங்கள் பார்த்து வரதா இருந்தால் மினிமம் ஒரு 5 hours சரி தேவைப்படும். கூடுதலாக அழகாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்லோவாக பார்க்குற ஆளாக இருந்தால் வந்து உங்களுக்கு அந்த 1 டேயை நீங்கள் அழகாக இதுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ண முடியும். நாங்கள் அந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணினோம். ஸோ மிச்ச டூரிஸ்ட் ஸ்பாட் நாங்கள் என்னத்துக்கு போனோம்னு பார்க்குறதா இருந்தால் அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.